Good morning students. Subject Science. Topic Chapter 5 What we get from plants. Plants ல இருந்து நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு நம்ம நியூ பேஜுக்கு போலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் obtained from plants. ஹியூமன் பீயிங் வந்து நிறைய விதத்துல பிளான்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்காங்க. நமக்கு தேவையான ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங் எல்லாமே பிளான்ட்ஸ் இருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருந்து நிறைய திங்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட். பிளான்ட்ஸ்ல இருந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், லீவ்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்பினாச் ஆர் மின்ட் வந்து கிடைக்குது. ரூட்ஸ்லேருந்து ரேடிஸ் ஆர் கேரட், ஸ்டெம்லேருந்து பொட்டேட்டோ ஆர் லோட்டஸ், வெஜிடபிள்ஸ்லேருந்து பிரிஞ்சால் ஆர் டொமேட்டோ, ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆப்பிள் ஆர் பனானா. இந்த மாதிரி பிளான்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து நம்ம சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் பல்சஸ். பல்சஸ்னா தால்ஸை தான் வந்து நம்ம பல்சஸ்ன்னு சொல்லுவோம். அது எதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட்டோட சீட்ஸ்லேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது. few எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா பீன், மாங், ராஜ்மா அண்ட் அர்ஹர் இதெல்லாமே வந்து பல்சஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் வந்து ஒரு ஃபுட்டுக்கு ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ணுவோம். அதனால அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். காமன் ஸ்பைசஸாக ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்லி, கியூமின் சீட்ஸ், கொரியாண்டர், காடமம், க்ளோ, ஆசஃபோடைடா இதெல்லாம் தான் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ். நெக்ஸ்ட் செரல்ஸ். செரல்ஸ் வந்து பல்சஸ் மாதிரியே பிளான்ட்டோட சீட்ஸ்லேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது. அது என்னதுன்னா வீட், ரைஸ், பார்லே, ஓட்ஸ், கார்ன் இதெல்லாமே ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செரல்ஸ். நெக்ஸ்ட் பெவரேஜஸ். பெவரேஜஸ்ங்கிறது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க். காஃபி, டீ, நிம்பு பானி, ஃப்ரூட் ஜூசஸ் இதெல்லாம் தான் வந்து பெவரேஜஸ். இதெல்லாமே எதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட்ஸ்லேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது. டீ வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா டீ பிளான்ட்டோட லீவ்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. காஃபி எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா காஃபி பிளான்ட்டோட பீன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பெவரேஜஸ் எல்லாமே பிளான்ட்லேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆயில். ஆயில் வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட்ஸ்லேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஆயிலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபுட்டு வந்து குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதர் பர்பஸ்னா என்னது? நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறோம், தீபம் போடுறோம். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் மஸ்டர்ட் ஆயில் வந்து பிளான்ட்ஸோட சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. கோகோனட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து பிளான்ட்டோட ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. யுக்கலிப்டஸ் ஆயில் வந்து யுக்கலிப்டஸ் ட்ரீஸ்ல இருக்கிற லீவ்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் வுட். வுட் வந்து எங்கிருந்து கிடைக்குது? ட்ரீஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. அதில் தேக் அண்ட் ரோஸ் வுட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அது தவிர நிறைய வுட்டை வச்சு நம்ம ஃபர்னிச்சர்ஸ் மேக் பண்ணலாம். ஃபர்னிச்சர்ஸ்னு என்னது? சேர்ஸ், டேபிள், சோஃபா, பாக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அது தவிர சில பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கூட வுட்லேயே மேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். அந்த ஹவுஸுக்கு பேர் என்னது? வுட்டன் ஹவுசஸ். நெக்ஸ்ட் வுட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபயர் கூட மேக் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, டுடே என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைபர்ஸ். We get fibers such as cotton, jute and bamboo etc. from plants. These fibers are used to make cloths, bags and ropes. ஓகே, ஃபைபர்ஸ் எதுலேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ட்ஸ் இருந்து தான் கிடைக்குது. அது என்னன்னா காட்டன், ஜூட் அண்ட் பேம்பு பிளான்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபைபர்ஸ் கிடைக்குது. அந்த ஃபைபர்ஸை வச்சு நம்ம என்ன மேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிளாத், பேக் அண்ட் ரோப்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மெடிசின். சம் பிளான்ட்ஸ் ஹவ் மெடிசினல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், பேசில், துளசி லீவ்ஸ், யூக்கலிப்டஸ் ஆயில் அண்ட் க்ளோவ் கேன் பி யூஸ்ட் டு கியூர் காமன் கோல்ட். க்ளோவ் ஆயில் இஸ் a very good for toothache. Turmeric paste can be used to heal wounds. Ginger juice mixed with honey can cure cough. Okay, சம் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிசினல் வேல்யூவோட இருக்கும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பேசில்னா துளசி லீவ்ஸு, நெக்ஸ்ட் யூக்கலிப்டஸ் ஆயில் தைலம் அந்த ஆயில், நெக்ஸ்ட் க்ளோவ் இதெல்லாமே வந்து கோல்டை வந்து கியூர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து க்ளோவ் ஆயில் பார்த்தீங்கன்னா டூத் ஏக்குக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு மெடிசினாக இருக்கு. நெக்ஸ்ட் டர்மரிக் பேஸ்ட், மஞ்சள் தூள் பேஸ்ட் இருக்குதுல்ல, மஞ்சள் பேஸ்ட், அது வந்து ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா காயமாச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மெடிசினா இருக்கு. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் ஜூஸ் கூட வந்து ஹனியை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு காஃப் வந்து சரியாயிரும். இந்த மாதிரி பிளான்ட்ல இருந்து நமக்கு நிறைய மெடிசின்ஸ் வந்து கிடைக்குது.
Next, other useful products. Paper is made from bamboo and eucalyptus trees. Racks of cottons are also used to make paper. Latex from rubber tree is used to make erasers, tires and pipes. Some flowers such as rose, lily and jasmine are used to make perfumes. Acacia tree is used to make gum. ஓகே பேப்பர் நம்ம ரைட் பண்ற பேப்பர் இருக்குல்ல அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னா பேம்பு அண்ட் யூக்கலிப்டஸ் ட்ரீஸ்ல இருந்து தான் வந்து நமக்கு கிடைக்குது. அது தவிர ரேக்ஸ் ஆஃப் காட்டன்ஸ்ல இருந்து நமக்கு பேப்பர் வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரப்பர் ட்ரீயோட லேட்டக்ஸ் அதாவது பால் இருக்குமல்ல அதை வச்சு நம்ம என்ன மேக் பண்றோம்னா எரேசர்ஸ், டயர்ஸ் அண்ட் பைப்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சில ஃப்ளவர்ஸ் ஆன ரோஸ், லில்லி, ஜாஸ்மின் இதெல்லாம் வச்சு நம்ம பெர்ஃப்யூம்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அகேசியா ட்ரீல இருந்து நமக்கு கம் வந்து மேக் பண்ணிக்கலாம். Now let us learn about some trees which are useful to us. இப்போ வந்து சில ட்ரீயோட யூஸ்ஃபுல் வந்து நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். Useful trees. Most of the trees provide food, wood or some product which is always beneficial to people. Let us study about some of the most useful trees. அதாவது most of the trees பார்த்தீங்கன்னா நமக்கு food, wood and வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டான ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுக்குது. அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். First one, neem tree. Neem tree na enadhu வேப்ப மரம். Neem tree is a tall tree with a large canopy. Its branches have small bright green leaves. It is also called the miracle tree because of its great healing property. ஓகே நீம் ட்ரீ எப்படி இருக்கு ரொம்ப டாலா உயரமான ஒரு ட்ரீயா வந்து இருக்கும். அதோட பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் பிரைட் கிரீன் கலர்ல வந்து இருக்கும். கிரீன் கலர் லீவ்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மிராக்கல் ட்ரீன்னு சொல்லுவோம். எந்த ட்ரீயை மிராக்கல் ட்ரீன்னு சொல்லுவோம்? நீம் ட்ரீ. நீம் ட்ரீயை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மிராக்கல் ட்ரீன்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஹெல்த்தி ப்ராப்பர்ட்டிஸ், ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு. அதனால நம்ம அதைய மிராக்கல் ட்ரீன்னு சொல்லுவோம். Next, some of the uses of neem trees are as follows. அதாவது neem tree some uses வந்து கீழ கொடுத்திருக்காங்க. அல்ல first one, each part of the neem tree, namely seeds, leaves, flowers and bark has medicinal value and it is used in medicines. அதாவது neem tree each part, அதாவது seeds, leaves, flowers, bark எல்லாமே வந்து ஒரு நல்ல medicinal value ஓட இருக்கு. அதனால நம்ம அதைய medicinesக்கு யூஸ் பண்றோம். Second one, neem oil is used for making cosmetics and skincare products such as soaps, shampoo, creams and balm. Okay, neem oil இருக்குல்ல அதுல இருந்து நமக்கு என்ன மேக் பண்ணிக்கலாம்னா காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்டான சோப், ஷாம்பு, கிரீம்ஸ் அண்ட் பாம் வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், twigs of this tree are used to brush teeth. twigsனா வேப்பங்குச்சி இருக்குமல்ல அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பிரஷ் பண்ணுவாங்களா? அப்போ பிரஷ்ஷா கூட வந்து அந்த ட்விக்ஸ் வந்து பயன்படுது. நெக்ஸ்ட், neem leaves are used as mosquito repellent and dried leaves are placed in boxes or cupboards with cloths to keep insect away. ஓகே நீம் லீவ்ஸ் வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்டா யூஸ் ஆகுது. அதாவது மஸ்கிட்டோ ஒழிக்கிறதுக்காக புகை போடுவாங்கல்ல அதுக்கு கூட யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நல்லா காஞ்ச நீம் லீவ்ஸை கொண்டு போய் பாக்ஸஸ் ஆர் கபோர்ட், ட்ரெஸ் வைக்கிற பாக்ஸ் ஆர் கபோர்ட்ல வந்து நம்ம வச்சோம்னா அது பக்கத்துல எந்த இன்செக்ட்டுமே வந்து வராது. இதுதான் வந்து நீம் ட்ரீயோட யூசஸ். நெக்ஸ்ட், கோகனட் ட்ரீ. கோகனட் ட்ரீனா என்னது? தென்னை மரம். Coconut tree is known as the tree of life as each part of this tree is useful. Coconut tree என்னன்னு சொல்லுவோம்? The tree of life னு சொல்லுவோம். ஏன்னா அதோட எல்லா பார்ட்டுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீம் ட்ரீ என்னன்னு சொன்னோம்? மிராக்கல் ட்ரீன்னு சொன்னோம். கோகனட் ட்ரீயை the tree of life னு சொல்றோம். Some of the uses of coconut trees are as follows. அதே மாதிரி coconut tree some uses வந்து கொடுத்திருக்காங்க. அதுல first one, coconut oil from the fruit is used to cook food and it is also used for making soaps and cosmetics and it is also used as a hair oil. ஓகே கோகனட் ஆயில் இருக்குதுல ஃப்ரூட்ல இருந்து தான் வந்து நமக்கு கோகனட் ஆயில் கிடைக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணானா ஃபுட் மேக் பண்றதுக்கு, குக் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், சோப், காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி பொருள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாம கோகனட் ஆயில் வந்து ஹேர் ஆயிலா கூட யூஸ் ஆகுது. Second one, the pulp of the fruit is used to make cookies, candies and sweets. கோகனட் ட்ரீயோட ஃப்ரூட்ல இருந்து கிடைக்கிற பல்ப்பை வச்சு நம்ம குக்கீஸ், கேண்டீஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்,
coconut water is used as a refreshing drink. coconut water என்னது இளநீர். இளநீர் வந்து நமக்கு ஒரு refreshing drink வந்து இருக்கு. Fourth one, fiber from the coconut husk is used to make mats, brushes, brooms, etc. அதாவது coconut husk தேங்காய் நார் இருக்கும்ல அதை வச்சு நம்ம மேட்ஸ், பிரஷஸ், ப்ரூம்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் the trunk of the tree can be used for its wood to make small bridges, benches, tables, etc. ட்ரீயோட ட்ரங்க்ல இருந்து நமக்கு wood கிடைக்கும். அந்த wood வச்சு நம்ம bridges, benches, tables இந்த மாதிரி furnitures ஐட்டம் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து coconut trees ஓட some uses. Okay students, next practice zone 2. Name a few plants which are used to make the following products. கீழ கொடுத்திருக்கிற products வந்து எந்த plants ல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. A perfumes, B medicines, C tires. So perfumes என்னது rose, R O S E rose. Medicines neem tree, N E E M neem, T R E E tree neem tree. Tires rubber tree, R U B B E R rubber, T R E E tree rubber tree. Second one, list a few uses of miracle tree. miracle tree என்ன tree? neem tree. அப்ப neem tree ஓட few uses கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? இதுல இருந்து any 2 points வந்து நீங்க ரைட் பண்ணிக்கலாம். Okay students? Okay, now you take my observation part 1. my observation part 1 book எடுங்க. Chapter 5, what we get from plants. I am building my skill. First one, filling the blanks. A, leaves of dash plant are used to cure common cold. எந்த பிளான்ட்டோட leaves வந்து cold வந்து cure பண்றதுக்கு யூஸ் ஆகுது? basil, B A S I L basil. basil என்னது? துளசி. leaves of basil plant are used to cure common cold. B, the dash of coconut trees is used to make cookies, sweets and candies. coconut tree எது வந்து நமக்கு cookies, sweets and candies make பண்றதுக்கு யூஸ் ஆகுது? pulp, P U L P pulp. the pulp of coconut tree is used to make cookies, sweets and candies. Third one, twigs obtained from the dash tree are used to brush teeth. எந்த ட்ரீயோட twigs வச்சு நம்ம brush பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்? neem, N E E M neem. twigs obtained from the neem tree are used to brush teeth. Second question, write the parts of a plant from which we get the following. கீழ இருக்கிற oil ரெண்டு வந்து பிளான்ட்டோட எந்த பார்ட்ல இருந்து நமக்கு கிடைக்குது? A sunflower oil, B eucalyptus oil. sunflower oil எதில இருந்து கிடைக்குது? seeds, S E E D S seeds. eucalyptus oil, leaves, L E A V E S leaves. sunflower oil seeds, eucalyptus oil leaves. Third question, give 2 examples of each of the following food items. கீழ கொடுத்திருக்கிற food itemsக்கு any 2 examples வந்து கேட்டிருக்காங்க. A cereals, B pulses, C spices, D beverages. Okay, A cereals, cerealsக்கு wheat, W H E A T wheat, R I C E rice. So cerealsக்கு wheat and rice. B pulses, pulsesக்கு mung bean, B M O O N G mung, B E A N bean. C spices, chilli, clove, C H I L L I chilli, C L O V E clove. Spices, chilli, clove. D beverages, tea, coffee, T E A T C O F F E E coffee. Cereals, wheat, rice, pulses, mung bean, spices, chilli, clove, beverages, tea, coffee. Next, fourth question. Write any 2 uses of coconut tree. coconut tree any 2 uses write பண்ண சொல்லிருக்காங்க. First one, coconut water is used as a refreshing drink. The pulp of the fruit is used to make cookies and sweets. coconut water வந்து நமக்கு ஒரு refreshing drink யூஸ் ஆகுது. fruit ஓட pulp இருந்து நமக்கு cookies, sweets வந்து மேக் பண்ணிக்கலாம். Next, how much do I know? First one, spinach is an example of this. spinach வந்து எதுக்கு example? cereal, vegetable, fruit. எதுக்கு example? vegetable. spinach is an example of vegetable.
Second question, barley is an example of dash. Barley வந்து எதுக்கு example? Cereal, pulse, fruit. Cereal. Barley is an example of cereal. Third one, asafoetida is a dash. Spice, cereal, vegetable. Spice. Asafoetida is a spice. Fourth one, we get coffee from dash of a coffee plant. Coffee வந்து coffee plant ல இருந்து எதுல இருந்து கிடைக்குது? Leaves, beans, roots. Beans. We get coffee from beans of a coffee plant. Fifth one, dash fruit gives us oil. எந்த fruit வந்து நமக்கு oil தருது? Mango, coconut, banana. Coconut. Coconut fruit gives us oil. Next, sixth one, dash from rubber tree is used to make tires. ரப்பர் ட்ரீயோட எது வந்து டயர்ஸ் மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? லாட்டெக்ஸ், கம், ஃபைபர். லாட்டெக்ஸ். லாட்டெக்ஸ் from rubber tree is used to make tires. Seventh one, dash of jasmine plant are used to make perfumes. jasmine plantல இருந்து எது வந்து perfume மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? leaves, flowers, roots. flowers. Flowers of jasmine plant are used to make perfumes. Eighth one, dash from tree is used to make furniture. tree ஓட எது வந்து furniture மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? wood, fiber, leaves. wood. wood from tree is used to make furniture. Ninth one, dash tree is used to make gum. எந்த tree வந்து gum மேக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது? rubber, acacia, mango. Acacia. Acacia tree is used to make gum. 10th one, mang and arhar are the names of dash. Cereals, pulses, fruits. Pulses. Mang and arhar are the names of pulses. Next story. Value gratitude. Gratitude na நன்றி, thank பண்றது. ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்டோரியில 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்களா? யாரு? சிங்கு அண்ட் ரோபோட். அதே மாதிரி இந்த ஸ்டோரியிலும் சிங்கு அண்ட் ரோபோட் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஒன் டே இன் அ கார்டன் சிங்கு அண்ட் ரோபோட் வேர் பிளேயிங். ஒன் டே கார்டன்ல யார் விளையாண்டு இருக்காங்க? சிங்கு அண்ட் ரோபோட் வந்து விளையாண்டு இருக்காங்க. Robot, can you get me some branches of a tree? We will play a new game with it. அதுக்கு சிங்க் என்ன சொல்றா? ரோபோட், இதை வந்து இந்த ட்ரீல இருக்கிற பிரான்ச்சஸை வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு நியூ கேம் விளையாடலாமா அப்படின்னு வந்து சிங்க் வந்து ரோபோட் கிட்ட கேக்குறான். ரோபோட் try to pull the branches. Suddenly the branches of the tree spoke. அப்ப ரோபோட் என்ன பண்றான்? அந்த ட்ரீயோட பிரான்ச்சை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப சடனா வந்து அந்த branches of the tree வந்து அவன்கிட்ட பேசுது. என்ன சொல்லுதுன்னா, ஓ ப்ளீஸ் டோன்ட் புல் த பிரான்ச்சஸ். அதுக்கு அது என்ன சொல்லுது? ப்ளீஸ் டோன்ட் புல் த பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸை வந்து பிடிச்சி இழுக்காத அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சிங்க் என்ன சொல்றான்? ஓ சாரி, வி டிட் நாட் ரியலைஸ் தட் வி ஆர் ஹர்ட்டிங் யூ. அதுக்கு சிங்க் என்ன சொல்றான்? ஓ சாரி, நாங்க ரியலைஸ் பண்ணல, அது அப்படி பிடிச்சி இழுத்தா உனக்கு வந்து ஹர்ட் ஆகுங்கிறத நாங்க ரியலைஸ் பண்ணல அப்படின்னு வந்து சிங்க் சொல்றான். நெக்ஸ்ட் சிங்க் என்ன சொல்றான்? நவ் வாட் டு we play robot? Is it there any way out so that the tree do not get hurt and we can also enjoy? அதுக்கு சிங்க் ரோபோட் கிட்ட என்ன சொல்றா? இப்போ நம்ம என்ன பண்ணி விளையாடுறது, என்ன விளையாடுறது, அதாவது ட்ரீக்கு எந்த ஹர்ட் ஆகாம நம்மளும் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து ரோபோட் கிட்ட சிங்க் கேக்குறான். ஹே of course there is a way out. அதுக்கு அந்த பிரான்ச் என்ன சொல்லுது? ட்ரீ. ஹே of course, கண்டிப்பா இன்னொரு வழி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது. tie my roots together and make a swing and enjoy. அதுக்கு அந்த branch of tree என்ன சொல்லுது? என்னுடைய ரூட் ரெண்டை சேர்த்து டை பண்ணி நீங்க ஊஞ்சலா கட்டி வந்து என்ஜாய் பண்ணுங்க, விளையாடுங்க அப்படின்னு வந்து சொல்லுது. Chinku got excited and made a swing with the roots of the tree. Both of them enjoyed and thanked the tree. அப்ப என்ன பண்ணான்? சிங்கு ரொம்ப எக்ஸைட் ஆகி அதோட ரூட்ஸ் ரெண்டே டுகெதரா சேர்த்து கட்டி அதுல ஸ்விங், அதாவது ஊஞ்சல் கட்டி ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க ரெண்டு பேருமே. நெக்ஸ்ட் இந்த ட்ரீக்கு என்ன பண்றாங்க? தேங்க் பண்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ.